நாட்டு மாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா காங்கேயம் ப்ரீடு மட்டும் ஏன் ரொம்ப சிறப்பாக இருக்குது? ஆனால் காங்கேயத்துக்குன்னு ஒரு தனித்துவங்கண்ணா. காங்கேயம் பார்த்தீங்கன்னாங்கண்ணா, இப்போ நம்ம வட இந்திய மாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னாங்கண்ணா, அது இங்கே வந்து செட் ஆகிறதுக்குள்ளேங்கண்ணா நம்மளுக்கு இங்கே போதும்னு ஆயிருங்க. இப்போ 100 மாடு ஒருத்தர் வச்சுருக்க கொண்டு வந்தாருன்னா அதில் ஒரு 10 மாடு தான் செலக்டில் நிற்கிதுங்க. ஒன்றா சென ப்ராப்ளம் ஆகுது, ஏதோ ஒன்று ஆகுது. காங்கேய மாட்டை பொறுத்தளவுக்குங்கன்னா எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுகளுக்கு பச்சை தீவனம் தான் இருந்தால் தான் பால் கறக்குன்ட்டு இல்லைங்க. எடுக்கிற தீவனத்துக்கு என்ன பால் கொடுக்கணுமோ அது கொடுக்குங்க. இப்போ நீங்கள் நான் ஜெர்சியோ இல்லை மற்ற நான் எந்த ப்ரீட் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே மில்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுலேருந்து பால் மட்டும்தான் கறக்க முடியும். மிஞ்சி போனால் சாணம் கோமியம் வச்சுருக்கலாங்க. இது அப்படி இல்லைங்கண்ணா. நம்ம கறவை மாடு பார்த்திங்கன்னா ஒரு நாள் காலனால் உழ ஓட்ட முடியலன்னா நான் கறவை மாட்டையே போட்டு உழ ஓட்டின நாளெலாம் இருக்குதுங்க. சரி. நம்ம கறவை மாடு பார்த்திங்கன்னா சினையாக இருக்குங்க. உழ ஓட்டையெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் ஐயன் இருக்கும்போதெல்லாம் நம்ம பார்த்துருக்கேங்க. உழ ஓட்டிட்டு அதே தம்பி இந்த மாட்டை கொண்டே கட்டு, மாடு தண்ணி கூட உடஞ்சிருச்சு, கண்ணு போட போகுது, அதை கட்டிட்டு அடுத்த மாட்டை கொண்டே கொடுத்துட்டு வருவானுங்க. காங்கி மாட்டை பொறுத்தளவுக்குங்கன்னா பால் கம்மியாக இருக்குதுன்னா